எலிக்கு பயந்து புளிக்கிட்ட சிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தது. 10ல் குரு இருக்கார். ஆல்ரெடி லாஸ்ட் இயர் வந்து ஜாப் வைஸ் மாற்றம் இருக்கும். இப்போ அந்த மாற்றம் பெற்ற ஜாபில் ஒரு பெரிய அளவில் ஒரு மாற்றம், ஒரு பொருளாதார ரீதியாக ஃபினான்ஷியல் ரீதியாக உங்களுக்கு பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற சனி பயிற்சி 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணிதப்படி நடக்கவும், அதே நேரத்தில் வாக்கியப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2025 எந்த விதமான பயிற்சியும் கிடையாது. திருநள்ளாறில் சனி பயிற்சின்றது 2025 கிடையாது, 2026 மார்ச் 6ஆம் தேதி தான் இருக்குது அப்படின்னு ஒரு வாதம் இருக்குது. வாக்கியப்படி பலன் பார்க்குறது நல்லதா அல்லது திருக்கணிதப்படி பலன் பார்க்குறது நல்லதா அப்படின்னம்னாக்கா, வாக்கியப்படி அப்படின்றது வாக்கியம்ன்றது டைரக்ஷனை சொல்லும், திருக்கணிதம் அப்படின்றது லொக்கேஷனை சொல்லும். அப்போ டைரக்ஷன் இல்லாமல் லொக்கேஷன் சொல்ல முடியாது, அல்லது லொக்கேஷன் மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம டைரக்ஷனையும் பார்க்க முடியாது. அப்போ ஒரு ஜோடர் அப்படின்றது உங்களுக்கு வாக்கியப்படியும் பார்க்க தெரியணும், திருக்கணிதப்படியும் பார்க்க தெரியணும். வாக்கியப்படி மேலோட்டமாக பார்க்கலாம், திருக்கணிதப்படி அக்யூரேட்டாக பார்க்கலாம். அப்போ இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்றது வாக்கியப்படி பார்க்கலாம். பட் எந்த மாதிரியான மாதம் தேதி வகையில் எடுக்க முடியும் அப்படின்றது திருக்கணிதப்படி எடுக்கலாம். ஏன்னாக்கா உங்களுக்கு நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னாக்கா 4 பாதங்கள் உள்ளடக்கின விஷயமாக தான் வாக்கியம் வச்சுருக்கோம். அதே நேரத்தில் திருக்கணிதம்ன்றது ஒரு நட்சத்திரத்தையே கிட்டத்தட்ட 13.20 பாகை கலைகளாக பிரிக்கும். அதுவும் பாகையை விட பாகையை சப்டிவிஷன் பண்ணிக்கிட்டே போக முடியும். அதனால் அப்போ ஒரு விஷயத்தை வந்து நுட்பமாக பார்க்கக்கூடிய தன்மை திருக்கணிதத்துக்கும், தோராயமான பார்க்கக்கூடிய தன்மை வாக்கியத்தில் இருக்குது. அப்போ மற்ற தசாபுத்தி காலங்களில் ஒரு கோள் எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசி அந்த லக்னத்திற்கு எந்த பாவமோ அந்த பாவத்தின் தொடர்புடைய விஷயங்களை செய்யும். இன்னும் சொல்லப்போனால் குணாதிசயங்கள், மேலோட்டமான தன்மைகளை நம்ம வாக்கியத்தின் அடிப்படையில் பலன்களை பார்க்கலாம் ஈஸியாக. ஒரு ஜாதகத்தை பார்த்தவங்க அப்படி பார்க்குறோன்னாக்கா உடனே துல்லியமாக பார்க்க தேவையில்லை. ஒரு குணத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும், அவங்களுடைய நேச்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்களுடைய எந்த மாதிரியான தன்மையில் மனோபாவம் இருக்கும் அப்படின்றது வாக்கியத்தின் அடிப்படையில் பார்க்கலாம் ஈஸியாக. ஆனால் ஒரு துல்லியமான தன்மையில் பார்க்கணும் அப்படின்னம்னாக்கா திருக்கணிதம் எடுத்துகிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா அதனால் இது சரி அது தவறு, அது சரி இது தவறுன்றதுலாம் எதுவுமே கிடையாது. 2 பாதைகளும் சரியான பாதை தான். 2 பாதைகளும் பலனை நோக்கி பயணிக்கும் பாதைகள் தான். அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப திருக்கணிதம் படி உங்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடக்குது. இந்த சனி பயிற்சி அப்படின்றது எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட சுப பலன்களை தரும் அப்படின்னு பார்க்குறப்ப, மீண்டலும் ராசிகளாக கிட்டத்தட்ட ஒரு 4 ராசிகளை சொல்லலாம். மீண்டலும்னாக்கா ஒரு சனியின் பாதிப்பிலேருந்து சுத்தமாக எந்த விதமான பாதிப்பும் அற்ற தன்மையிலையும், இன்னும் சொல்லப்போனால் அதன் வழி சனி பயிற்சினால் மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலன்களை பெறதுக்கான வகை உள்ள ராசிகள் அப்படின்னு பார்க்குறப்ப ரிஷப ராசி, மிதுன ராசி, துலா ராசி, மகர ராசி, இந்த 4 ராசிகளும் மிகப்பெரிய அனுகூலமான பலன்களை இந்த சனி பயிற்சியின் அடிப்படையில் கிடைக்க போகுது. அதே நேரத்தில் மத்தியமமான பலன்கள் அப்படின்றதும் அன்னில கடினமான காலகட்டத்தில் கடந்த ஒரு ராசிகள் அப்படின்னு பார்க்குறப்ப 2 ராசிகளை சொல்லலாம். அது வந்து கடக ராசி அஷ்டம சனி விலகிறதும், அதே மாதிரி உங்களுக்கு விருச்சிக ராசி அப்படின்றது அர்த்தாமுஷ்ட சனி விலகிறதையும் எடுத்துக்க முடியும். அது வந்து 2 ராசிகளும் மிகப்பெரிய அளவில் கடினமான காலத்துலேருந்து ஒரு சுபமான காலத்துக்கு பயனுக்குள்ளே நுழையிறதுக்கான வாய்ப்புகளும் பெறுது. அதே நேரத்தில் இப்போ சனியின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட ராசிகளாக மாறுறது அப்படின்றதும், அல்லது வெவ்வேறு டைமென்ஷனில் தன்னுடைய நிலைமையை மாற்றிக்கிறதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகளில் 6 ராசிகளை சொல்லலாம். இது வரைக்கும் ஃப்ரீயாக இருந்த மேசராசின்றது இப்போ 7.5 சனிக்குள்ளே உட்படக்கூடிய ராசியாக மாறுது. அதாவது பிகினிங் ராசியாக மாறுது. விரைய சனி அப்படின்றதும் உங்களுக்கு மேசத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஜென்ம சனி அதில் விரைய சனியாக கன்வெர்ட் ஆகுது. ஜென்ம சனியில் 2 சொல்லலாம். அதாவது எப்படின்னா 7.5 சனியில் 2 சனினாக்க ஜென்ம சனி, விரைய சனி, பாதச்சனி அப்படின்னு 3ஐயும் கனெக்ட் பண்ணது தான் 7.5 சனி. 7.5 ஆண்டுகள் இருக்கும். இப்போ முதல் புள்ளி ஆரம்பிக்குது 29ஆம் தேதி. அதே நேரத்தில் சிம்ம ராசி அப்படின்றது கண்டச்சனியிலேருந்து அஷ்டம சனிக்கு மாறுதல் அடையுது. அதே மாதிரி கண்டச்சனி பெறக்கூடிய கன்னி ராசி, அதே நேரத்தில் அர்த்தாமஷ்ட சனின்னு பெறக்கூடிய தனுசு ராசி, இப்போ ஜென்மத்திலேருந்து கொஞ்சம் பாதச்சனியாக கன்வெர்ட் ஆகக்கூடிய கும்பராசி, இது வரைக்கும் விரைய சனியாக இருந்தது இப்போ ஜென்ம சனியாக கன்வெர்ட் ஆகக்கூடிய மீனராசி. இந்த 6 ராசிகளும் சனியின் ஆதிக்கத்துக்குள்ள வெவ்வேறு தன்மைகளில் இது வரைக்கும் வாழ்ந்த தன்மைகள் வேறு, இனிமேல் வரக்கூடிய காலங்களில்
வாழக்கூடிய தன்மைகள் அல்லது மாறக்கூடிய பலன்கள் வேறு. அந்த மாதிரி தன்மைகள் இருக்கக்கூடிய 6 ராசிகள் மேச ராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, கும்பராசி, மீன ராசி. இது சனியின் பிடிக்குள்ள வெவ்வேறு விதமான தன்மைகளில் உட்படக்கூடிய ராசிகள். இப்படிப்பட்ட தன்மையில் சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட சுப பலனை இந்த சனி பயிற்சி தரப்போகுது அப்படின்னு பார்க்குறப்ப, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பிரவேசம் பண்ணுறது. இது வரைக்கும் கண்ட சனியாக இருந்தவர் இப்போ இன்னுமே அஷ்டம சனியாக ப்ளே பண்ண போகிறாரு. இந்த இடத்துல என்னன்னாக்கா 8ஆம் இடத்துல 6 கோள்கள், அதாவது உங்களுடைய விரையாதிபதி சந்திரன் போய் 8ல் இருக்கிறது நல்லது தான். எப்போயுமே சந்திரன் 8ல் இருக்கிறது சந்திராசிரமம் அப்படின்றது ஒரு மூளை முழுமையாக வேலை செய்யாமல் ஒரு தடைகள் நிறையா இருக்கிற மாதிரி, ஒரு குழப்பங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு சாதாரணமாக இருக்கும். ஆனால் 12ஆம் அதிபதி 8ல் இருக்கிறது அப்படின்றப்போ ஏதோ ஒரு சில பொருள் விரயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 8, 12, 4 அப்படின்றப்போ இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை டிஸ்போஸ் பண்ணிட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டியை அக்யூமுலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பூர்வீக சொத்து வழி ஆதாயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல 5 தான் பூர்வீக சொத்து. அது இப்போ இருக்கிறது உங்களுக்கு விரையாதிபதி சாரத்தில் தான் குரு உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அந்த விரையாதிபதியும் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ பூர்வீக சொத்து வழி ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் இருக்கும். இல்லை ப்ராப்பர்ட்டி எனக்கு கோர்ட்டில் இருக்குது, பிரச்சனையில் இருக்குது அப்படின்னம்னா அந்த ப்ராப்பர்ட்டி ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது அந்த வழக்கு தொடர்புடைய விஷயங்கள் முடிவுக்கு உங்களுக்கு மற்றொரு ப்ராப்பர்ட்டியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது ஒரு பூர்வீக சொத்தை விற்றுட்டு இன்னொரு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் பெறுவீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு ஜாபில் பெரிய அளவில் மாற்றம். ஏன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 10ஆம் அதிபதி யாருனாக்கா உங்களுக்கு சுக்கிரன் இப்போ 8ல் இருக்கார் அப்படின்னம்னாக்கா எப்போவுமே ஒரு பாவத்துக்கு நேர் எதிர்பாவம் முழுமையாக வேலை செய்யும். அதாவது நேர் எதிர்த்தன்மையில் வேலை செய்யும். இப்போ 4 தான் உங்களுக்கு பெரிய அளவில் வேலை செய்யும் அப்படின்னம்னா 4க்கு நேர் எதிர்பாவன்றது 10ஆம் பாவம். 10க்குடைய சுக்கிரன் இப்போ 8ல் இருக்கார். அவர் 3ஆம் அதிபதியும் அவர் தான். அப்போ உங்களுக்கு ஏதாவது உங்கள் கூட பணிபுரியக்கூடிய நபர் அல்லது உங்களுடைய பிஸ்னஸ்லேயே உங்கள் கீழே இருக்கக்கூடிய, அதாவது அடுத்த கட்ட நபர்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெறுங்க. ஏன்னா அது சம்மந்தப்பட்ட அவமானம் அல்லது ஏதாவது அசிங்கங்களோ அல்லது வழக்குகள் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ கேர்ஃபுல்லாக அடுத்தவங்கள்ட்ட பெருசாக ஷேர் பண்ணிக்காத தன்மையில் இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய வாக்கு ஸ்தானாதிபதி யாருனாக்கா புதன் லாபாதிபதி அவர் தான். உங்களுக்கு எப்போயுமே சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் புதன் திசை அல்லது புதன் சாரத்தில் எந்த கோளும் இருந்து அதுக்குண்டான திசையை பற்றி நடந்துச்சுன்னா தான் உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு ஹைக் நடக்கும் வாழ்க்கையிலேயே. இந்த இடத்துல 8ஆம் இடத்துலேருந்து புதன் நடத்துகிறாரு. அதுவும் உங்களுக்கு தனலாபாதியை வந்து மறைவு பெறுறது. புதன் எப்போ பொறுத்தவரையும் மறைவு பெற்றிருந்தால் பெரிய அளவில் அனுகூலமான பலன் தரும். மறைவு பெற்ற புதன் நிறைய அறிவுகளை உங்களுக்கு நாலேஜ் நிறையா கேதர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். அப்போ ஹையர் எஜுகேஷன் எதுவும் ட்ரை பண்ணணும்னா பண்ணுங்க. இப்போ ஏன்னா இந்த சனி பயிற்சின்றது ஒரு பெரிய அளவுக்கு அடுத்த பிளாட்ஃபார்முக்கு உங்களுடைய நாலேஜோ உங்களுடைய கேரியரோ உங்களுடைய ப்ரொஃபஷனலோ அது கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு போட்டித் தேர்வு அது நல்லா செய்யலாம். ஏன்னா இந்த இடத்துல 6 கூட இருந்தால் போட்டி பந்தய வெற்றிகளை தர்றது 6 சனி இருக்கிறது. இப்போ உங்களுக்கு 8ஆம் இடத்துல மறைகிறாரு அப்படின்னோம்னாக்க அது மறைவாக எடுத்துக்க முடியாது. சனியை பொறுத்த வரைக்கும் ஆயில் தீர்க்கும். 8ல் இருந்தால் ஆயில் காரகனும் அவர் தான். யார்? சனி. 8ஆம் இடம்ன்றது ஆயில் பாவம். இந்த இடத்துல ஆயில் பாவத்தில் ஆயில் காரகன் போய் இருக்கிறது அப்படின்றப்ப அஷ்டம சனின்னு ஒரு சின்னதாக ஒரு உடல்நலம் சார்ந்த இஷ்யூஸை கொஞ்சம் கொடுக்கும். பட் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இது வரைக்கும் தாய் தந்தையர்கள் ஏதாவது உடல்நலம் சரியில்லாமல் இருந்தாங்கனாக்கா அது கொஞ்சம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது சம்மந்தப்பட்ட மெடிக்கல் செலவுகள் தான் அதிகமாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல ஒரே ஒரு ப்ளஸ் அப்படின்னோம்னாக்கா இடம் தொடர்புடைய விஷயங்கள் ஏதாவது அக்யூமுலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை பெறுவீங்க. இந்த சனி பயிற்சின்றது எப்பயுமே அஷ்டம சனியோ ஜென்ம சனியோ உங்களுக்கு ஜென்ம சனினாக்கா 7.5 ஆண்டு 7.5 வருஷம் சரியோ ஒரு திருமணத்தையோ அல்லது பொருள் சார்ந்த, அதாவது வண்டி வாகனம் வீடு வாசல் இதெல்லாமே வாங்குறதுக்கான அனுகூலமான பலன் தரும். அது சம்மந்தப்பட்ட ஏதாவது முன் முயற்சிகள் எடுத்திங்கனாக்கா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ சிம்மராசினர்களுக்கு அஷ்டம சனி வந்துருச்சு, ஐயோ இன்னுமே அவ்வளோதான் கம்ப்ளீட்டாக காலி, அஷ்டம சனி வந்தாலே எல்லாமே காலி அப்படின்றப்ப உங்களுக்கு நேச்சராகவே சனி எகென்ஸ்டான ஃபெல்லாக 7 குடைவன் தான். 6 7 குடைவர் 8ல் இருக்கார். அப்படி நம்ம இது வரைக்கும் கணவன் மனைக்குள்ளே இருந்த டிஸ்பியூட்டுகள் இருந்துச்சா கூட அது மறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது மறைனாக்கா இப்போதைக்கு ஒரு கொஞ்ச நாள் உங்களுக்கு மியூச்சுவலாகவே ஏதாவது பேசி ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறுவீங்க.
அல்லது அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலையோ, அந்த மாதிரி ஒரு கேரியரோ, அந்த மாதிரி ஒரு ஜாபோ கூட உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது அவங்களோட உங்களுக்கு வாக்குவாதங்கள் குறைவு பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதிகபட்சம் இருந்தால் கூட ஒரு டெலிஃபோனில் பேசிக்கிறதோ, அல்லது தொலைதூரத்துல இருந்து எப்பயாவது அக்கேஷனில் பேசிக்கிறது, இந்த மாதிரி தன்மைகள் இருக்கும் ஜாபில் இருக்கவங்களுக்கு. வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் சதா பிரச்சனைகள், இம்சைகள் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். அப்போ அதிகபட்சம் பேச்சுக்களை குறைச்சாலே போதும். ஏன்னா அந்த இடத்துல உங்கள் பேசி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு பேச்சு அப்படின்றது புதன் புதன் போய் இருக்கிறது 8ல் இருக்காரு. அந்த 7ஆம் அதிபதி சந்திரனும் போய் 8ல் இருக்காரு. இந்த இடத்துல குருவோட சாரத்தில் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் சனியோட சாரத்தில் ட்ராவல் பண்ணுறப்ப தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சனியோட சாரம்னாங்க சுயசாரத்தில் போகிறாரு. சுயசாரன்றது 6, 7 மட்டும்தான் ஒர்க் பண்ணணும். 8லேருந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்றப்ப கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன பிரிவு பிளவு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா இந்த இடத்துல 9ஆம் அதிபதி 11ல் இருக்கிறப்ப உங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் லைஃபு எனக்கு ஒரு டெட் லைஃப் ஆயிடுச்சு, அல்லது அது பிரச்சனைக்குரிய லைஃபாக மாறிடுச்சு, அது அதுலேருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னம்னா, மறுமண திருமணங்கள் இந்த இடத்துல நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 9 கூடயும் 11ஆம் அதிபதியும் சம்மந்தப்படுறதுனால, இந்த 11ஆம் அதிபதியும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் பார்வையாக உங்களோட குடும்ப சாரத்தை பார்க்கறதுனாலையும், அதே நேரத்தில் அவர் எந்த இடத்துல இருக்கார் அப்படின்னம்னாக்கா, யாரோட சாரத்தில் இருக்காருன்னம்னாக்கா, குருவோட புனர்பூச நட்சத்திரத்தில். குரு அட் ப்ரெசென்ட் எங்கே இருக்காருனாக்கா, அவர் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்துல இருந்தாலும் அடுத்து அவருக்கு மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் கிராஸ் பண்ண போகிறாரு. அப்போ மறுமண திருமணங்கள்ன்றது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ஏற்கனவே ஃபெயிலியர் ஆகி, ஏற்கனவே பிரச்சனையாகி வெளியே இருக்கேன், அல்லது தனிச்சு இருக்கேன், அல்லது செப்பரேஷனாக இருக்கேன், அல்லது அப்ளை பண்ணி நாங்கள் இப்போ கவுன்சிலிங் போயிட்டுருக்கோம், அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை, அதாவது ஒரு டைவர்ஸ் நோக்கி போயிருக்கீங்க, அல்லது டைவர்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னம்னாக்கா மறுமண திருமணங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ 2வது திருமணம் பண்ணுறீங்கனாக்கா அது கொஞ்சம் நல்லா முதல் திருமணத்தை காட்டில் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ உங்களுடைய ஜனன சார்ட்டில் பார்த்துக்கங்க, உங்களுக்கு அட் ப்ரெசென்ட்டு அந்த சனியோட நிலைப்பாடை வச்சு தான் உங்களுக்கு மறுமண திருமணம் இருக்கா இல்லையான்றது சொல்ல முடியும். இருந்துச்சுனாக்கா பிரச்சனைக்குரியதாக இருக்கா இல்லை, கோச்சாரம் சப்போர்ட் பண்ணுது. பட் ஜனன சார்ட்டில் அது சப்போர்ட் இல்லை அப்படின்னம்னாக்கா அதை பற்றி நம்ம நினச்சி பார்க்கவே தேவையில்லை. நினச்சி பார்த்தீங்கன்னாக்கா அது இன்னொரு அதாவது எலிக்கு பயந்து புலிகிட்ட சிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஏன்னா சனியோட நிலைப்பாடு, சனி 6ஆம் பாவத்தை இண்டிகேட் பண்ணால் மட்டும்தான், அதாவது தன்னுடைய 6ஆம் பாவம்னாக்க இந்த இடத்துல 6ஆம் பாவத்தில் யார் இருக்கானாக்கா சூரியன், சந்திரன், செவ்வாய் 1, 2 பாதங்களை இண்டிகேட் பண்ணால் மட்டும்தான், அந்த இடத்துல 6ல் இருந்தால் மட்டும்தான். இப்போ 7ஆம் அதிபதி சனி 6ல் இருக்கார், மகரத்தில் இருக்காருன்னா நிச்சயமாக உங்களுக்கு பிரிவினைன்றது நடந்துடும். அல்லது 6ல் இருக்கக்கூடிய கோள்கள், நட்சத்திரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது சந்திரன் கால்லையோ சூரியன் கால்லையோ செவ்வாய் காலில் இருந்தாருன்னா பிரச்சனைக்குரியதாக இருக்கும். அவ்வளோதானே ஒழிய மற்றபடி 8ன்றது இப்போதைக்கு தர்க்கம், வாக்குவாதம் ஓடிட்டுருக்கோம். ஸ்கிப் பண்ணுறது அதிகபட்சம் ஒரு 2026 வரைக்கும் ஸ்கிப் பண்ணுங்கள். பெருசாக ஒரு தீர்க்கமான முடிவுகள் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. எனக்கு மறுமண திருமணங்கிறது தான் செய்யலாம். இல்லாத பட்சத்தில் உங்களுடைய ஜனன சாட்டு பிரகாரமே உங்களுக்கு அது பெரிய அளவில் சப்போர்ட் இல்லை அப்படின்னம்னாக்கா, இந்த திருமண வாழ்க்கையை நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பெறணும் அப்படின்னம்னாக்கா 26 வரைக்கும் கொஞ்சம் உங்களால் பெருசாக பிரச்சனைகள் ரைஸ் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கங்க. நிச்சயமாக ஒரு அதாவது திரும்ப மனம் மாறுறதுக்கோ, அல்லது திரும்ப புதிய வாழ்க்கை பெறுறதுக்கோ, அல்லது இந்த வாழ்க்கை புதுமையான தன்மையில், அதாவது புதுமையான தன்மை மீன்ஸ் எப்பயுமே ஒரே ஃபார்மேட்டில், ஒரே தாட்டில், ஒரே மைண்ட் செட்டில் இருக்க மாட்டாங்க யாருமே. அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ இல்லாததான் தேடுமோ ஒழிய இருக்கிறத பெருசாக அதோட அருமை தெரியாது. அதுபோல் தான் என்னென்னா, இருக்கிறப்ப இந்த பிரச்சனைகள் பண்ணிவிட்டு அப்புறம் இல்லாதப்போ அது தொடர்புடைய சிந்தனைகள் அதிகமாக ஓடுறதுக்கான வாய்ப்புகள் தான் பெறுவீங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஏன்னா இந்த 2026 வரைக்கும் கடினமான காலங்கள்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் அதுக்குண்டான காலகட்டங்கள்ன்றது உங்களுடைய புதன் மட்டும் வலிமையாக இருந்தாருன்னா நீங்கள் நினைக்கிறது நடக்கும். புதன் பலவீனமாக இருந்தாருனாக்கா நிச்சயமாக அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, உங்களுடைய லைஃப் பார்ட்னர் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் சக்ஸஸ் ஆகும், அதுதான் நடக்கும். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி சூழல் ஏற்படும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷன்றது வண்டி வாகனம் இல்லாத தன்மையிலும் உங்களுக்கு சுக்கரன் நல்லா இருந்தாலும் வண்டி வாங்குங்க. பட் மற்றபடி என்னென்னா உங்களுக்கு இடம் தொடர்புடைய விஷயங்கள் நிறையா இருக்கும். உறவுகள் பெரிய அளவில் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு, உறவுகள் வர்றதுக்கான வாய்ப்புன்னா அதான் சொன்ன புதிய உறவுகள் வர்றதுக்கு, அல்லது புதிய இடங்கள் பெறுறதுக்கோ, வாங்குறதுக்கோ அதுக்குண்டான சோர்ஸஸ் இருக்குது. புதிய ஜாப் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 10ல் குரு இருக்கார். ஆல்ரெடி லாஸ்ட் இயர் ஜாப் வைஸ் மாற்றம் இருக்கும். இப்போ அந்த மாற்றம் பெற்ற ஜாபில் ஒரு பெரிய அளவில் ஒரு மாற்றம், ஒரு பொருளாதார ரீதியாக, ஃபினான்ஷியல் ரீதியாக உங்களுக்கு பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர் மிருகசீரிடத்துக்குள்ளே பயணிச்சிட்டாருன்னு வச்சுங்க, பெரிய அளவில் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. பெரிய அளவில் ஒரு வேலை மாற்றம்ன்றது வந்துடும். ஏன்னா மிருகசீரிடம்ன்றது உங்களுக்கு
ஜாதக ரீதியாக அவர் தான் யோகாதிபதி. யார் மிருகசீரிடம்னாக்கா செவ்வாய் தான் ஒரு யோகாதிபதி. லாபத்தில் இருக்கார், லாப ஸ்தானத்தில் இருக்கார், புதன் வீட்டில். அப்போ மறைமுக ஆதாயங்கள் பொருளாதார ரீதியாகவும் ஃபினான்ஷியல் ரீதியாகவும் ப்ராப்பர்ட்டி ரீதியாகவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்டர்னல் டிஸ்பியூட்டு அதுக்கு முக்கியத்துவம். உங்களோட ஜாதக ரீதியாக நீங்கள் வெல்த்தாக இருப்பீங்க. அதாவது வெல்த்தானாக்கா உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். இன்டர்னல் வைஸு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பில் நான் நினைக்கிற மைண்ட் செட்டு தான் ஜெயிக்கணும், நான் நினைக்கிற ஒரு தாட்டு தான் சரியான தன்மையில் இருக்குது, அதுதான் நடக்கணும் அப்படின்னம்னாக்கா உங்களுக்கு 5ஆம் பாவாதிபதி குரு தான். அவரே 8ஆம் பாவாதிபதி குரு தான். அப்போ 5, 8 கனெக்ட் ஆனாலே உங்களுடைய புத்தி சுவாதீனத்தில் அதிகபட்சம் குழப்பங்கள் தான் அதிகமாக இருக்கும். எப்போ நேச்சராகவே. ஏன்னா குரு தான் 5, அவர் 5க்கும் 8க்கும் அதிபதி. எப்போயுமே 5ஆம் பாவாதிபதி 8ஆம் பாவாதிபதியோடு சம்மந்தப்பட்டாலோ அல்லது 8ம் 5ம் ஒரே இந்த இடத்துல குரு தான் 8ம் 5க்கும் உடையவராக இருந்து அவர் இப்போ கேந்திரத்தில் 10ல் இருக்கார். அடுத்து 11ல் வரப்போகிறாரு. இது வரைக்கும் 10 பகை வீடு, 11 10க்கு அளவுக்கு இல்லை அந்த வீடு. ஏன்னாக்கா அந்த இடத்துல இருக்கிறது செவ்வாய், ராகு மற்றும் குரு, தன்னுடைய சொந்த நட்சத்திரம் புனர்பூசம். அப்படின்றப்ப 10ஆம் இடத்துல இருந்து பகை பெற்ற தன்மையில் ரோகிணி தான் இப்போ சிக்கல் உண்டான தன்மையில் இருக்கார். அதை விட 11ன்றது இப்போ இருக்கிறத விட பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ மே மாதத்துக்கு பிறகு குருவால் மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலன்கள், நல்ல செய்திகள், நல்ல ஒரு திருப்பமான வாழ்க்கையில் வரக்கூடிய நல்ல நிகழ்வுக்கு உண்டான அஸ்திவாரங்கள் பெறதுக்கான இப்போ புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்கணும்னா கூட நீங்கள் மே மாதத்துக்கு அப்புறம் பிளான் பண்ணிக்கிங்க. அது உங்களுக்கு சக்ஸஸ் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி அவ்வளோதான், அதோடு முடிஞ்சிச்சு கதை அப்படின்றதெல்லாம் நினைக்காதீங்க. 1000 ஜோசியர் 1000 மாதிரி சொல்லலாம். ஆனால் இந்த சனி பயிற்சின்றது, ஏன்னா மற்ற கோள்களை நம்ம பார்க்கணும். ஒருத்தர் மட்டும் கொண்டாந்து ஊற வச்சுட்டு போகிறவனை பற்றி நம்ம பெருசாக அந்த விருந்தே பாதிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ அது ஒரு காரணம், அது ஒரு காரணியாக இருந்தால் அதை விட மற்ற கோள்கள் தரக்கூடிய பலாபலன்கள் மிகப்பெரிய அளவில் அளப்பரியாத தன்மையில் இருக்குது. உங்களுக்கு அனுகூலமான பலனை தரது யாருனாக்கா செவ்வாயும் குரு தான் இந்த கோச்சாரத்தில், இந்த சனி பயிற்சி காலத்தில். அப்போ சனி பயிற்சின்ற 2025, 26 எப்படி இருக்க போகுது அப்படின்னம்னாக்கா செவ்வாயும் குருவும் தான் பெரிய அளவில் உங்களுக்கு ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க. இந்த இடத்துல செவ்வாய் யோகாதிபதி உங்களுக்கு இப்போ லாபஸ்தானத்தில் இருக்கிறனால பெரிய அளவில் அனுகூலமான பலன்கள் தருது. அப்போ நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னம்னாக்கா நிச்சயமாக இந்த காலத்தில் நிச்சயம் உங்களுக்கு இண்டிவிஜுவல் முடிவுகள் எல்லாமே நடக்கும். பட் அடுத்தவங்களை சார்ந்து சில விஷயங்கள் எடுக்கிறீங்க, உங்களுடைய லைஃப் பார்ட்னர் சார்ந்தோ அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர் சார்ந்தோ இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வீக்காக இருக்கக்கூடிய செக்டார் அல்லது ஜாதக நிலைகள் உள்ள ஜாதகத்தை நீங்கள் உங்களுக்கான பார்ட்னராக வச்சுக்கணும். உங்களுடைய தொழில் பார்ட்னராகவோ லைஃப் பார்ட்னராகவோ வச்சுக்கணும். எப்போயுமே நம்மளுடைய ஜாதகத்திலே தெரியும் நம்மளுடைய எதிராளினா மீன்ஸ் உங்களுடைய லைஃப் பார்ட்னரோ பிஸ்னஸ் பார்ட்னரோ உங்களுடைய ஆப்போசிட்டோ உங்களுடைய நண்பர்களோ 7ஆம் பாவம் தான். அவங்க வீக்காக இருந்தாங்கனாக்கா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். அவங்க பலமாக இருந்தாங்கனாக்கா நீங்கள் சொல்கிறது எதுவுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி, அவங்க நினைக்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஜென்ரலாக சொல்கிறதுன்றது சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு இது பயிற்சி பலன்கள் சொன்னால் கூட அதில் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னம்னாக்கா உங்களுடைய ஜென்ம சாட்லேயும் அதே மாதிரி உங்களுடைய ராசியாதிபதி பலமாக இருந்தார், உங்களுடைய ராசியாதிபதி யாருன்னா சந்திரன், அதே நேரத்தில் லக்னாதிபதி யாருன்னா சூரியன், இந்த சூரியனும் சந்திரனும் உங்களுக்கு பலமாக அமைஞ்சிட்டாருனாலே உங்களை பிடிக்க உங்களை எந்த காலத்துலையும் வெல்றதுக்கு யாராலையும் முடியாது. அந்த மாதிரி தான் இருக்குமோ ஒழிய இந்த அஷ்டம சனி அப்படின்றது பெரிய அளவில் தீங்கு தரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா நல்ல பாவங்கள் தான் இயங்குது. அதாவது 4, 9 அதே மாதிரி 5, 8 அப்படின்றப்போ ஒரே ஒரு 25% மட்டும்தான் உங்களுக்கு நெகட்டிவ் பலன், மித்தபடி 75% பாசிட்டிவான பலன்கள் தான் இருக்குது. இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுடைய ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் மற்றும் உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்க. அதிலே நான் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். இது இல்லாமல் உங்களுக்கு பர்சனலாக உங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் மற்றும் உங்களுடைய முக்கியமான கேள்விகளை பதிவிட்டு அதுக்குண்டான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்னு கம்பெனிலேருந்து சொல்லும் பட்சத்தில் அதை நீங்கள் கீப்பப் பண்ணும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு உண்டான கேள்விகள், உங்களுக்கு உண்டான ஜாதகத்தின் நிலை, இன்னொன்று உங்களுடைய ஜாதகத்தோட ஸ்டஃப்பு, எல்லா ஜாதகமும் யோகமான ஜாதகமும் இல்லை, எல்லா ஜாதகமும் தோஷமான ஜாதகமும் இல்லை. அப்போ என்ன அமைப்பு இருக்கோ அது நிச்சயமாக நடக்கும், அது கிடைக்கும். அப்படி என்ன மாதிரியான தன்மையில் இப்போ தசாபதி ஓடுது, உங்களுடைய ஜாதகத்தோட ஸ்டஃப்னா எதெல்லாம் உங்களுடைய ஜாதகம் அக்செப்ட் பண்ணாது அப்படின்றதை டீட்டெயிலாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.